அன்புள்ள கிறிஸ்துவின் அன்பு வேத மாணவ மாணவிகளே, சகோதர சகோதரிகளே, இது ஒரு அருமையான நாளிலே நாம் நமது தகப்பனுடைய உள்ளத்தை திறந்து கிறிஸ்துவின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள ஆயத்தம் ஆகி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிக்க ஓடிக்கொண்டிருக்கிறோம். உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான நாளிலே பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அவருடைய பொன்னான வார்த்தைகள் 36 அதை குறித்து கொஞ்ச நேரம் தியானிக்கலாமா? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை நமக்கு வேண்டியதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அப்பாவோட சித்தத்தின்படி செய்ய ஞான ஸ்நானம் வழியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உயிருள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். உண்மை நிலையை காண்பிக்க இந்த வனாந்தர பயணத்திலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த வனாந்தர பயணம் நமக்கு கஷ்டம்தான். வனாந்தரம் என்றாலே தெரியும் இல்லையா? பாலைவன பயணம். அப்போ இந்த உலகத்துல நாம எதிர்பார்க்கிற, நம்முடைய மாம்சம் எதிர்பார்க்கிற அளவுக்கு நன்மைகள் இந்த காலத்துல வராம இருக்கும். அப்ப அதனால நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. வனாந்தரத்துல அப்படி நம்முடைய மாம்ச இஸ்ரவேலர் சோர்ந்து போனாங்க. எங்களை வழிநடத்த ஒரு தேவர்கள் வேணும்ட்டு தேவனுடைய கற்பனையை அவங்க கை கொள்ளாம விக்கிரகத்தை வணங்கிட்டாங்க. அது திருஷ்டாந்தமா நம்மளுக்கு இருந்தது. இப்ப எது நடக்குதுன்னா பொறுமை. நம்ம அவங்க நம்மளுக்கு அந்த சம்பவங்கள் நம்மளுக்கு எச்சரிப்பு. அவங்களுக்கு அது திஷ்டாந்தம், நம்மளுக்கு அது எச்சரிப்பு. 1 கொரிந்தியர் 10:11 கூட அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பார் நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். அப்போ பரிசுத்தம் உள்ளவர்களாக இந்த வனாந்தர பயணத்துல நாம நடக்கணும். அவங்க கற்பனையை மீறிட்டாங்க நம்முடைய மாம்ச இஸ்ரவேலரு. நாமும் அதை பார்த்து இது எச்சரிப்பு நாள், கடைசி நாள், கிருபையா நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. இப்ப நாம உயிர் இல்லாத ஒரு டேபிள் மாதிரி இருந்து விடக்கூடாது. பொறுமையா இருக்கணும். நமக்கு பரத்துல ஒரு காரியம், ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்குது. அங்க நம்மளுக்கான கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. அதை இழந்து போகிற மாதிரி சாத்தானுடைய சிந்தனை உள்ளவர்கள் நம்மளை கெடுப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியை அதிகாலையில கேட்டு நம்ம ஓடியே ஆகணும். அப்படி பார்க்கும் பொழுது பாருங்க, நம்மளுக்கு அந்த பரலோக வாசல் நம்முடைய மாம்ச இஸ்ரவேலருக்கு அடைக்கப்பட்டிருக்குது. அப்ப யார் இதை திறந்தாங்க? இந்த ஜீவனுக்குரிய வாசலை யார் திறந்தாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சமாகிய இந்த அவருடைய உடம்பை கிழிச்சு ரத்தத்தை கொடுத்து ஈடுபலி நம்மளுக்கு கொடுத்து, சரிங்களா, ஜீவனுள்ள அந்த மார்க்கத்தை நம்மளுக்கு திறந்திருக்கிறார். நம்மளுக்காக டெய்லியும் தேவனுடைய நாம அந்த வீட்டினுடைய அதிகாரி, நம்மளுக்கு ஆசாரியன், நம்மளுக்கு நண்பன், நம்மளுக்கு தாய் இயேசு கிறிஸ்து தான். அப்போ நம்முடைய மனசாட்சி, நல்ல மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, கெட்ட மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம தேவனுடைய நேரத்தை அதிகாலையில நாம ஒரு அறவராவது கொடுத்து நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அப்பா இந்த நாள்ல நான் பரிசுத்தமாய் நடக்க பரிசுத்த ஆவியை தாங்க பண்ணும், பொறுமையா நிதானமா ஒரு வைராக்கியமா கிறிஸ்தண்டையில வந்து கிருபா சண்டையில கேட்டா, நம்மளுக்காக அந்த ஜீவ மார்க்கத்தை திறந்து கொடுத்த இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி நம்மளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து, இந்த நாள்ல நம்ம எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி மத்தவங்க நம்முடைய செயலை செய்யணும்னு அவர் நம்மளுக்கு வழிகாட்டுவார். சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனம் கூட சொல்லுது, நான் உன் மேல கண்ணை வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம சபை கூடுதல விட்டுறக்கூடாது. யூடியூப்ல நம்ம வார்த்தைகளை கேட்கலாம், ஆனாலும் வேத மாணவர்கள் சபை எங்கன்னு தேடி போய் நம்ம அங்க சத்தியத்தை அறிஞ்சு நாம மனப்பூர்வமா கிறிஸ்தண்டையில வரணும். அப்படி நாம என்ன பண்றது? அந்த நியாய பிரமாணத்தையும் அன்பின் பிரமாணத்தையும் நம்ம கை கொள்ளனா, தேவனை அறிஞ்சி, தேவன் தான் எங்களை வழிநடத்தவர், தேவன் தான் என்னை பரத்துக்கு சேர்த்துறவர் கிறிஸ்து மூலமா அப்படின்னு நாம அறிஞ்சி வந்திருக்கிறோம்.
அறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பின்மாற்றம் அடையக்கூடாது. அப்படி அப்படி அடைஞ்சா என்ன நடக்குன்னு பார்த்தோம்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29வது சொல்லுது, தேவகுமாரனுடைய ரத்தத்தை கால்ல மிதிக்கிறதுக்கு சமமா. அப்போ நம்ம பாருங்க, எல்லாம் அறிஞ்சு வந்திருக்கிறோம். சரிங்களா? நமக்கு எதிரா சாத்தான் நம்மளை விழத்தள்ளும் பொழுது நம்ம பேதுரு போல வந்து கிருபா சண்டையில வந்துடணும். வந்து மாவு மன்னிப்பு கேட்டா, ஜீவனுள்ள தேவனுடைய கைகள்ல நாம் விழுந்துட்டா, சரியா, அவர் நம்மளை பார்த்துப்பார். அவருடைய கரத்துல அடங்கி இருக்கணும். விசுவாசம்னாவே என்னவே அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு தேவன் என்ன சொல்றாரு? அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், இது 3 தான். அப்போ இது என்ன அப்படின்னா, நம்ப முடியாத ஒரு தேசம் ஒண்ணு இருக்கு. அது கிறிஸ்துவனுடைய தேசம். ஆனா நம்பி ஆகணும். அதுலதான் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் உள்ள போயிருக்கார். வாசலை திறந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதுக்கப்புறம் கன்னிமரியாள் இருக்காங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு, பர்த்தலேமி, இவங்க எல்லாமே உள்ள போயிட்டாங்க, யூதாஸை தவிர. பாருங்க, தவறேனா தேவனண்டையில பேதுரு மாதிரி வந்திருந்தா யூதாஸ்க்கு ஒருவேளை மன்னிப்பு கிடைச்சிருக்கலாம். சரிங்களா? அன்னைக்கு பாருங்க, ஆபேலோட காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதலாம் உலகத்துல முதல் குடும்பத்துல இருந்த ஆபேலோட காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் காய்கறி கொடுத்தாருன்ட்டு அல்ல, ஆனா அதுக்கு மேல ஒரு அவருடைய உள்ளத்தை திறந்து கொடுத்திருக்கிறார். முதற் பலனை கொடுத்திருக்கார். நாம தான் அந்த முதற் பலன். இன்னைக்கு காயின் பாருங்க, அவருடைய கேரக்டர் சரியில்லை. அவருடைய பலி என்றது அதான். அவர் கொடுத்த காணிக்க முக்கியம் இல்ல. சரிங்களா? ஆவேல் கொடுத்தது பாருங்க, ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். அப்ப அந்த ஆட்டுக்குட்டிய கொடுக்கறது பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியுடைய அடிக்கப்பட்டது எங்க அப்பா அம்மா செஞ்ச பாவத்தினாலதான் நிர்வாணமானாங்க, கீழ்ப்படி இல்ல. அப்போ அவங்க செஞ்ச பாவத்தினாலதான் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய தோல் தான் எங்க தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுத்தார். அப்போ நான் அத அந்த அன்பை, அந்த அகாப்பை அன்பை நான் காமிப்பேன். ஆபேல் காமிச்சார். அவருடைய உள்ளம் தூய்மையா இருந்தது. அவருடைய பலி ஏற்றுக்கொண்டதை பார்த்து அவருடைய மூத்த அண்ணன் என்ன பண்ணாரு? பொறாமையால இது பண்ணார். அப்ப நாமும் எப்படி இருக்கோம்? கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கேட்கிறோமா? நம்மள முழுசா அர்ப்பணிச்சிருக்கிறோமா? இல்ல மாம்ச இஸ்ரவேலர் மாதிரி நம்ம முறுமுறுக்கிறோமா அப்படின்னு தேவன் பார்க்கிறார். அப்ப இந்த நாள்ல நம்ம உண்மை நிலையை காண்பிக்க நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் சகிக்கணும். இந்த வனாந்தர பயணம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதை ஒப்பு கொடுக்கணும். நம்மளை முழுசா தேவனுடைய கிறிஸ்து கிட்ட போயிட்டு ஒரு பானை, ஒரு குயவன் கிட்ட இருக்கிற அந்த களிமண் மாதிரி நம்மள முழுசா ஒப்பு கொடுத்தா, நம்முடைய இருதய பூர்வமா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா, பொறுமையா அவர்கிட்ட அதிகாலையில தேடினா, பரிசுத்தாவியை கேட்டா, கண்டிப்பா கிறிஸ்து வாங்கி தருவார். நான் பிரியமானவர்களே, நம்ம ஆழமா என்ன பண்ணோம்? கிறிஸ்தண்டையில வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணா, கர்த்தர் நம்மளை கடிஞ்சு கொள்றாருன்னா நம்ம பாக்கியவான்கள். ஏன்னா அப்பா தான் புள்ள நல்லா இருக்குன்றதுனால தான் கடிந்துக்கிறார். அதனாலதான் இந்த வனாந்தர பயணத்துல நம்மளுக்கு போராட்டம் அனுதினம் வந்து கொண்டிருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷித்து தாம் சேர்ந்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். தன்னிடத்துல வர்ற ஒரு பிள்ளைகளை இருக்கிற அந்த கெட்ட குணத்தை எடுக்கிறதுக்காக சில சிக்ஷையை நம்மளுக்கு தரார். அதை நாம அற்பமா நினைக்க கூடாது, பின்மாற்றம் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. அப்படின்னு நம்மள ஒவ்வொரு நாளும் தேற்றார். அப்போ உண்மை நிலையை காண்பிக்க தேவன் கிறிஸ்து மூலமா இந்த கடைசி காலத்துல நம்மள அழைச்சிருக்கிறார். பாருங்க, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பாரத்தை சுமந்த ஒரு முற்பிதாவை நம்ம குறிச்சு தியானிச்சுட்டு நம்ம போலாம். சரிங்களா? பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம இப்படி பொறுமையா தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிச்ச எரேமியாவை குறிச்சு பார்க்கலாம். சரிங்களா? அப்போ எரேமியா பாருங்க, ஒரு பைபிள்ல அது ஒரு பெரிய புஸ்தகம். சங்கீதம் தான் பெரிய புஸ்தகம். ஏசாயா 66 புஸ்தகம் இருக்கு. ஆனா அந்த வார்த்தைகள் அடிப்படையில் பார்த்தா எரேமியா தான் பெரிய புஸ்தகம். அவர் தான் புலம்புல எழுதியிருக்கார். அது நம்மளுக்கு தெரியும். பிரியமானவர்களே, அப்புறமா பாருங்க,
எல்லாருக்கும் ஒரு பட்ட பேர் இருக்கும். சரிங்களா? அப்போ எரேமியா அப்படின்னாவே அவரு அழுகையின் தீர்க்கதரிசி அப்படின்னு அவருக்கு ஒரு பட்ட பெயர் இருக்கு. அவரு 5 ராஜாக்கள் இருந்த காலத்துல 5 ராஜாக்கள் அந்த யூத தேசத்தை ஆளுகை செய்யும் பொழுது இவரு அங்க இருந்திருக்கார். சரிங்களா? அங்க தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லியிருக்கிறார். சரிங்களா? மத்தேயுல 16:14 கூட இயேசு கிறிஸ்துவே இவரு எரேமியாவா இருப்பாரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் உயர்த்துவார் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு எரேமியா என்ற அந்த பேருக்கு. இன்னொரு பேரு அழுகையின் தீர்க்கதரிசி. அவரு வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அன்புள்ளம் கொண்ட ஒரு எரேமியா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இவருடைய அப்பா பேரு எல்கியா. சரிங்களா? இவருடைய ஊரு ஆனதோத். சரிங்களா? இவரு யோசியா வாழ்ந்த காலத்துல அவரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கார். அப்போ என்ன பார்க்கும் பொழுது பாருங்க, இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, இவரு பாபிலோன் தேசம் வந்து உங்களை பிடிக்க போது ஆல்ரெடி அசிரியர்கள் வந்து இந்த 10 கோத்திரம், அதாவது வடக்கு தேசமா இருந்ததுல அந்த யெரொபெயாம், அதாவது சாலமோனுடைய படைத்தளபதி சாலமோன் இந்த விக்கிரக ஆராதனை பண்ணதுனால கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட இந்த ராஜ்யத்தை பிடுங்கி 2 கோத்திரத்தை மட்டும் அவனுக்கு விட்டுட்டு, தாவீது நிமித்தம் தான் சாலமோனுக்கு அந்த 2 கோத்திரத்தை மட்டும் விட்டுட்டாங்க. அதுக்கு தெற்கு தேசம் பேரு. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா 10 கோத்திரத்தை வந்து யெரொபெயாம் கிட்ட கொடுக்குறாங்க. யெரொபெயாம் ஆரம்பத்துல நல்லவன் மாறி ஆட்சி செய்யறான். அதுக்கப்புறம் தன்னுடைய ராஜ்யபாரம் போயிடுதுன்னு தெரியுற மாதிரி, அதாவது எருசலேமுக்கு அவங்க போயிடுவாங்கன்றதுனால அந்த இது தெரியலீங்களா, இங்கேயே தான் பெத்தேல்ல வந்து எகிப்தோட அந்த பொண்ணு கண்ணுக்குட்டியை வச்சு இந்த ஜனங்க எருசலேம் போகக்கூடாதுன்னு ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணி இது பண்றான். அதனால தேவன் என்ன பண்றாரு, அவங்கள அசிரியர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்ப 10 கோத்திரம் சிறைப்பட்டு அசிரியர்கள் அவங்கள இது பண்ணிட்டாங்க. அதுல 2 கோத்திரம் மட்டும் இருக்கிறவங்க தான் யூதா கோத்திரம். அதுக்கு தீர்க்கதரிசியா தான் எரேமியாவை இது பண்றாங்க. அப்போ அந்த 2 கோத்திரத்தையும் நீங்க இது மாதிரி விக்கிரக வழிபாடு பண்றதுனால என்ன பண்ணும், தேவன் வந்து நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றாருன்றதுனால அப்படி தீர்க்க தரிசியா அவர் சொல்றாரு. சரிங்களா? அது மாத்திரமல்ல, நீங்க 70 வருஷம் போய் சிறைப்பட்டு போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 70 வருஷம் முடிஞ்சு நீங்க திரும்பி வருவீங்கன்ட்டும் எரேமியா சொல்றார். அல்ல, தேவனுடைய அவருடைய உள்ளத்தை பிரதிபலிக்கிறவர், பாரத்தை சுமந்தவர், கர்த்தர் உயர்த்துகிறார் என்ற ஒரு பேரை வாங்கினவர் அப்படின்றத நாம பார்க்கிறோம். சரிங்களா? இவர் 5 ராஜாக்கள் வாழ்ந்த காலத்துல இவரு 5 ராஜாக்கள் வாழ்ந்த காலத்துல இது பண்ணிக்கிறார். சரிங்களா? சிதேக்கியா வெர்லம். சரிங்களா? அதாவது யூத தேசத்து மக்கள் விக்கிரக ஆராதனையிலும் அதுக்கு தூபம் காட்டுறதும் இருக்கிறாங்க. அது தேவனுக்கு மிக அருவருப்பு. சரிங்களா? அப்போ ஆல்ரெடி 10 கோத்திரம் ஆசிரியர்களா மாட்டப்பட்டுருச்சு, சிறையில் இருக்காங்க. இந்த 2 கோத்திரமும் நீங்க திருந்தலைன்னா நீங்க சிறைப்பட்டு போவீன்ற இவர் எச்சரிக்கை பண்றாங்க. சரிங்களா? அப்போ தேவன் இவரை கூப்பிடுறார். தேவன் இவங்களை கூப்பிட்ட உடனே சரிங்களா, இவங்க என்ன பண்றாங்க, இவரு நான் பேச அறியாதவன் அப்படின்னு சொல்லுவார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லுவாரு, தேவனுடைய வார்த்தை சொல்ல அவருக்கு, உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாகிறதுக்கு முன்னாடி நான் அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுறதுக்கு முன்பாகவே உன்னை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறேன், தீர்க்க தரிசியா உன்னை வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா எரேமியாவோட கோத்திரம் தெரியும், லேவி கோத்திரம். அதுல ஆசாரிய கோத்திரம். அவங்க அப்பா ஒரு பிரதான ஆசாரியனா இருந்திருக்கிறார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். இவரு யோசியா காலத்துல தான் அவர் எல்கியான்றவர். சரிங்களா? அந்த காலத்துல அவரு நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. இவங்க அப்பா பிரதான ஆசாரியன். ஆனா இவருக்கு ஆசாரிய உத்தியோகம் இல்லை. ஏன்னா தெரியும் இல்லைங்களா, ஒரு ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தாட்டி அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துல போயிட்டு அந்த பலியை செலுத்தி அந்த பரிசுத்த அணக்காகவும் அதுக்கப்புறம் ஜனத்துக்காகவும் இவர் பலி செலுத்தணும். அப்படி பலி செலுத்திட்டு வெளியே வந்து இவர் கையை தூக்குனாதான்
அந்த வருஷத்தையே தேவன் கூட்டி கொடுப்பார். அவ்வியப்பட்ட முக்கியமான பிரதான ஆசாரிய ஊழியம். ஆனா எரேமியா, அதாவது எரேமியாவோட அப்பா அந்த வேலை செஞ்சிருந்தாரு. ஆனா தேவன் என்ன பண்றாங்க, எரேமியாவுக்கு அந்த ஊழியல்ல தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்லுவாரு, ஐயோ நான் பேச தெரியாது, நான் சின்ன புள்ளன்னுவாரு. சின்ன புள்ளனா 5 வயசு இல்ல, ஒரு 18 20 வயசு இருக்கணும்ட்டு வேத பாரகர்கள் சொல்றாங்க, வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்போ நீ பயப்படாத, உன்னை காக்கும்படி நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வசனம் 1:9 எரேமியா 9 சொல்லுவாரு, இதோ என்னுடைய வார்த்தையை உன் வாயில வைக்கிறேன், இனி என்ன பண்ண போற, பல தேசத்தினுடைய அழிவை பத்தியும் சொல்ல போற, மீட்டுட்டு வர போற அப்படின்னு சொல்றாரு அப்படின்றாரு. அப்புறமா ஒரு தரிசனத்தை காமிக்கிறார். அப்படி என்ன அப்படின்னு கேட்கிறாரு. என்னத்தை பாக்குறன்றாரு. வாதுமை மரத்தின் கிளையை பாக்குறேன்னு சொல்றாரு எரேமியா. அப்ப என்னன்றது, நீ கண்டது சரிதான், நீ காண்கிறது என்னன்னு கேட்டும் போது அவர் சொல்லும் பொழுது, வாதுமை மரத்தின் கிளை, வாதுமை மரத்து கிளை அப்படின்றது என்னன்றது, அது எப்படின்னா மற்ற மரமெல்லாம் வாதுமை மரத்துக்கும் மற்ற மரத்துக்கும் உள்ள சிறப்பு என்னன்னு பார்த்தா, நம்ம மரமெல்லாம் என்ன பண்ணும், ஒரு மரம் காய் வரும், அப்புறம் தான் கனி வரும், சரிங்களா? ஆனா வாதுமை மரம் எப்படின்னா கனி வந்ததுக்கு அப்புறம் தான் பூ வரும், சரிங்களா? பூ பூத்து காய் காத்து பழம் வரும் நம்முடைய மரங்கள்லாம். ஆனா வாதுமை மரம் மட்டும் முதல்ல கனி வந்துடும், அதுக்கப்புறம் பூ பூக்கும். அதுகளுடைய ஆழங்கள் இருக்குது. அது என்ன அர்த்தன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்னொரு வார்த்தை கேட்பாரு தேவன். நீ இன்னொரு தரிசனத்தை காமிப்பாரு. நீ என்ன பார்க்குற அப்படின்னா, பொங்குகிற பானையை பார்க்குறேன் அப்படின்வாரு. அப்படின்னா கர்த்தர் சொல்லுவாரு, வடக்குல இருந்து தீங்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வடக்குல இருந்து அப்படின்னா வடகிழக்குல இருந்து பாபிலோன் ராஜா உங்களை சிறைபிடிச்சிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் சிறைபிடிக்கிறாருன்னா, நீங்க அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை நீங்க அங்க செலுத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது மாத்திரம் இல்ல, நான் என்ன சொல்ற, ஒரு கட்சியை கட்டி கொண்டு நான் சொல்றதெல்லாம் நீ அவங்களுக்கு சொல்லு, பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. அவர் பயப்படுறாரு. ஆனாலும் தேவன் உன்னை யாரும் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க, ஆனா உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க, உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோட கூடவே இருக்கிறேன்றார். அப்போ தேவன் இதனால என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு ஒரு பயங்கரமான எச்சரிப்பை சொல்றார். அன்னைக்கு மாம்ச இஸ்ரவேலர்கள் இப்படி பண்ணாங்க. அப்போ வடக்குல பொங்குற பானை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், பொங்கின்னு வருவாங்க வடக்குல இருந்து. அப்போ தேவனுடைய வார்த்தையை மீறும் பொழுது மாம்ச இஸ்ரவேலருக்கு தேவன் சொல்றார், இது மாதிரி பண்ணீங்கன்னா சிறையில போடுவேன். அப்ப நம்மளுக்கும் இந்த உலகத்துல இப்ப பாருங்க, தேவையில்லாத காரியம் நம்மளுக்கு போகும்போது, நம்மளுக்கு உடல் மூலமா நம்முடைய மாம்சம் மூலமா பல பிரச்சனைகளை தேவன் ஏற்படுத்துவார். தேவனை விட்டு போகும் பொழுது திரும்பணும்ட்டு தான் அதை பண்றார், சிக்ஷிக்கிறார். நாம என்ன பண்ணோம், இன்னமும் உலகத்துல இருந்து எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு தான் தேவன் இந்த நாள்ல நம்மளை எச்சரிக்கை பண்றார். அப்ப நாம உணரணும். அன்னைக்கு மாம்ச இஸ்ரவேலர்கள் உணரல, எத்தனையோ வாட்டி இவர் மூலமா சொல்றாங்க, ஆனாலும் அவரு திருந்துற மாதிரி அவங்க இல்லை, சரிங்களா? நம்மளுக்கு பாடம் என்னன்னா, சங்கீதம் 141:5 சொல்லுவாரு, தாவீது சொல்லுவாரு, தேவனோட நம்முடைய நீங்க என்ன கொட்டணும்பா, நீங்க என்ன தலையில கொட்டணும், அப்பதான் நான் திருந்துவேன், நீங்க என் கூடவே இருக்கணும், தப்பு செய்யும்போது கோலும் தடியும் என்னை பெரியமாக்கும், வசனம் மூலமா அந்த தடி மூலமா என்னை திருத்துங்க, அப்ப நான் திருந்துவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ தேவனுடைய உள்ளத்துல இருக்கிற பாரத்தை சொல்ற ஒரு ஆளா அன்னைக்கு எரேமியா இருந்தார். தன்னுடைய ஜனத்தை எதிர்த்து தவறு செய்யும் பொழுது தன்னுடைய ஜனத்தை எதிர்த்து அவர் சொன்னார். அப்போ நம்மளுக்கு என்ன பாடம் அப்படின்னா, நாம முதல்ல திருந்தணும். ஃபர்ஸ்ட் பேசுறவங்க திருந்தணும், இதை கேட்கறவங்க திருந்தணும். அடுத்து தேவனுடைய பாரத்தை சுமக்கிற பிள்ளையா அந்த வனாந்தரத்தில் நடக்கிற அந்த எரேமியாவை போல நாம இந்த பாலைவன உணத்துல நடக்கிறோம். நாம விக்கிரக ஆராதனை மாதிரி நம்முடைய பாஸ்டரியோ அல்லது யாரையும் வச்சிடக்கூடாதுன்னு தேவன் சொல்றாரு. விக்கிரக ஆராதனைன்றது அன்னைக்கு சில, இன்னைக்கு நாம தேவ தூதர்களுக்கு கொடுக்குற ஆராதனைய நம்ம
இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் கொடுக்கிற அந்த மகிமையை நம்ம பாஸ்டர்களுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு தேவன் சொல்றார். பாருங்க, நம்ம இப்பேற்பட்ட காரியத்தை சொல்லும் போது நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம். நீ எல்லாம் என்னையா ஆட்கள் அப்படின்னு கூட நம்ம கூட இருந்த சகோதரிகள் சொல்லுவாங்க. எதிரையோ பாஸ்டருங்கிறாங்க, அவங்க எல்லாமே தப்பு செய்யலையா, நீ மட்டும் யோகியமா, நீ மட்டும் என்ன ரொம்ப இதுவா அப்படின்னு கூட கேட்பாங்க. ஆனா நாம தேவன் நம்மளை நடத்துறார். தேவன் நம்மள ஒவ்வொரு நாளும் வனாந்தர பயணத்துல நம்மளை கத்துக் கொடுக்கிறார். நாம முறுமுறுத்துட கூடாது அப்படின்னு நம்மள சொல்ற. மாம்ச இஸ்ரவேலர் முறுமுறுத்துட்டாங்க, அவங்களுக்கு அது திஷ்டாந்தம், நம்மளுக்கு இது எச்சரிப்பு அப்படின்ட்டு தேவன் சொல்றார். எரேமியாவுக்கு பாருங்க, தனிமை தனிமை. பாருங்க, தேவன் சொல்றாரு நீ திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்றாரு. எரேமியா 16:1-2 சொல்றாரு, நீ திருமணமும் பண்ணக்கூடாது, உனக்கு ஃபேமிலி இருக்கக்கூடாது, அடுத்த மாதிரி நீ சாவுக்கும் போக கூடாதுன்றார். தேவனுடைய வார்த்தைக்கு எரேமியா அப்படியே அப்படியே கீழ்ப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் லைஃப் ஃபுல்லாவே தனிமை. அந்த ஊர்ல போயிட்டு இவரு தேவன் இப்படி பேசுறாரு, தேவன் நம்மளுக்கு எச்சரிக்கை தராருன்னு சொல்றாரு. அவரை பார்த்து கலடா பண்றாங்க. ஏன்னா எருசலேம், அந்த யூதா கோத்திரம் அந்த இடத்துல எருசலேம் தேவாலயம் இருக்குது. எசேக்கியா ப்ரே பண்ணும்போது அந்த காலத்துல அவங்களுக்கு சமாதானமா தேவன் நடத்துறாருனால இவங்களுக்கு ஒரு மேட்டிமை சிந்தனை வந்துருது. அந்த மாம்ச இஸ்ரவேலர் 10 கோத்திரம் சிறைப்பட்டு போனாங்க, இப்படி நீங்களும் போயிடுவீங்க அப்படின்னு எரேமியா எச்சரிக்கும் பொழுது இவங்க தேவாலயம் எங்களை காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. தேவாலயம் காப்பாத்துன்னுட்டு அவங்க ஆலயத்தை தான் பார்த்தாங்க. நாம தான் தேவனுடைய ஆலயம் இந்த காலத்துல. அவங்க பாருங்க, சிறைப்பட்டு போனாங்க, வடக்குல பொங்குற பானை பார்த்தாங்க, பொங்குறாங்க. தேவன் அனுமதிக்கிறார். நம்ம தவறு செய்யும் பொழுது ஒரு தேவன் பல பிரச்சனையை நம்ம உடம்புல கொடுக்கிறார், இல்ல நம்ம தொழில கொடுக்கிறாருன்னா நம்ம திருந்தோணும் அப்படின்னு தான் கொடுக்கிறார். நம்ம பின்மாற்றம் அடையணும்ட்டு கொடுக்கல. தான் பிள்ளைய சிக்ஷிக்கிறது, தகப்பன் சிக்ஷிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? திருந்தணும். அவன் திருடுறான்னா அவனை கண்டிக்கிறார், அவனுக்கு சில நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். அப்போ அந்த புள்ள அப்பாவை பார்த்து பின்மாற்றம் அடைஞ்சிடக்கூடாது. அப்பா எனக்கு இது செய்யலன்னு கிருபா சண்டையில அப்பா நான் பலவீனத்துல இப்படி பண்றேன், என்னுடைய கண்களுடைய யோபு 31 சொன்ன மாதிரி நான் உடன்படிக்கை பண்ணேன் அப்படின்னு யோபு சொன்னாரு. கண்களோட உடன்படிக்கை, அது மாதிரி நாம உடன்படிக்கை பண்ணா கண்கள்ல இச்சையை வராம பரிசுத்தாவியை கொடுத்து தேவன் காப்பாத்துவார். பரிசுத்தாவின்றது தேவனே பிதாவே நமக்குள்ள தரார், அவருடைய பவரை. அதான் அர்த்தம். 3வது ஆள் கிடையாது. முதல்ல அது நம்மளுக்கு தெரியணும். பாருங்க, எரேமியாவுக்கு பாருங்க, முற்புதாக்கள் எல்லாமே பாருங்க, தேவன் சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. அபிரகாம் பாருங்க, அப்பாவை அம்மாவை சொந்தத்தை தேராகு தன்னுடைய அப்பாவை விக்கிரக சிலை செஞ்சு விற்கிறவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு. சரிங்களா? அப்ப நாமளும் இந்த உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்துல இருக்கிற சகோதரர்கள் இச்சைக்குரிய காரியத்துல இது பண்ணா நாம அவங்களுடைய குணத்தை மட்டும்தான் விட்டு வரணும், அவங்களுடைய இதுல மட்டும்தான் சேரக்கூடாது. ஆனா அவங்களை விட்டுறக்கூடாது. அவங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை, ஏன்னா ஒருத்தனும் கெட்டு போக கூடாதுன்றதுதான் நம்ம அப்பாவோட வார்த்தை, அப்பாவோட எண்ணம். அப்போ அவங்களுக்குள்ள எச்சரிப்பை சொல்லணும், முடிஞ்ச அளவுக்கு சொல்லணும். ஆனா நம்ம எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு நம்ம போயிடக்கூடாது. அப்படி போகாம இருந்தா நாம ஆவிக்குரிய இஸ்ரவேலர். பழைய வாழ்க்கைக்கு போனா நாம மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர். அவங்க பாருங்க, வனாந்தரத்திலேயே இறந்துட்டாங்க. வனாந்தரன்றது என்ன தெரியுமா? வனாந்தரம், பாலைவனம். பாலைவனம் மாதிரி தானே இப்ப பாருங்க நம்ம வாழ்றோம். அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? தேவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், பிசாசோட அந்த குணத்துக்கும் இல்ல இந்த உலகத்தினுடைய மாம்ச இச்சைக்கும் நம்ம அடிமைப்பட்டு இருக்கோமா? ஞான ஸ்நானத்துல நம்ம தேவனுடைய பரிசுத்தாவியை வாங்கணும், பவரை வாங்கணும். நாளுக்கு நாள் வளர்றோமா? பாருங்க, ஒரு தாயின் வயிற்றுல ஒரு குழந்தை இருந்தா உருவாயிடுச்சுன்னா பாருங்க, அந்த மாம்சம் ஏத்துக்காது, வாந்தி தரும். 10 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றா கூட அந்த மாம்சம் ஏத்துக்காது. இந்த உடம்புல இருக்கிற மாம்சமே வாந்தி வரும், மயக்கம் வரும். அதெல்லாம் உள்ள வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாகும். அது மாதிரிதான் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு உள்ள வரும்பொழுது பழைய மனுஷன் விடமாட்டான் பிரதர். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தாவி கேட்கணும். அந்த தாய் எப்படி அதை 10 மாசம் சுமந்து அந்த குழந்தைக்காக அன்னாசி பழம் சாப்பிட மாட்டாங்க, பிரயாணத்துல ரொம்ப பொறுமையா நடப்பாங்க, அந்த குழந்தை கூட பேசுவாங்க, பொறுமையா இருப்பாங்க ஒரு தாய். அது மாதிரி நாம இருக்கணும். அப்ப நாம இந்த கிறிஸ்துவோட ராஜ்யத்துல சேர்ற வரலாம்
அந்த தாய் கர்ப்பத்துல குழந்தை சுமந்த மாதிரி கிறிஸ்துவனுடைய கருவை நம்ம உள் வாங்கியிருக்குமா இல்லையா? அப்ப 4 நாள் வளர்க்குறோமா? ஞானஸ்நான வழியா வாங்கியிருக்கோம், பிதாவினுடைய வல்லமையை வாங்கியிருக்கோம். ஆனா நாம டே பை டே எப்படி இருக்கோம்? டே பை டே கிறிஸ்துக்குள்ள வளர்றோமா? அதே மாதிரி இருக்கிறோமா? பாருங்க, ஒரு மரம் இருக்கு, 4 நாள் வளருதா இல்லையா? ஒரு மனுஷன் இருக்கிறான் சாதாரணமா உலகத்துல, இந்த 1 வயசு, அடுத்த வயசு வந்தா இன்னொரு வயசு, 5 வயசு வந்தா 5 வளர்றாங்கல்ல. அப்ப நம்ம ஞானஸ்நானத்து வழியா கிறிஸ்துவனுடைய கருவை உள்வாங்கி இருக்கோம். வளர்ந்திருக்கிறோமா? இல்ல கிறிஸ்துவனுடைய கருவை சாவடிச்சுட்டு இந்த பழைய மனுஷனுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமா? தேவன் நம்மளை பார்த்து கேட்கும்போது நாம உணர்வு அடைகிறோமா? அடையணும். பாருங்க, பல போராட்டங்கள் முற்பிதாக்கள் பாருங்க, அவங்க பாருங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அபிரகாம் பாருங்க 25 வருஷம் காத்திருந்தார், தேவன் கூப்பிட்டதுக்கு அப்புறம் கூட பொறுமையா காத்திருந்தார். தன்னுடைய மனைவியினுடைய வற்புறுத்துதல்தான் ஆகார கல்யாணம் பண்றாரு. அது மூலமா வர்றது தேவனுடைய சந்ததி இல்லைன்னு கர்த்தரே சொல்றார். பாருங்க, அவனுக்கு ஆண்மை தன்மை இல்லை, ஆனாலும் பாருங்க கரெக்டான நேரத்துல ஈசாக்க கொடுக்கிறார். கர்ப்பம் செத்த நிலையிலும் பாருங்க ஈசாக்க கொடுக்கிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, யாரும் இல்ல நீ அதிக அன்பு வச்சுன்னு டெஸ்ட் பண்றதுக்காக தேவன் என்ன பண்ற, நம்ம அப்பா என்ன பண்றாரு, அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்றாரு. ஆனா பாருங்க, நானு அந்த அந்த டெஸ்ட்டுக்கு பாருங்க தன்னை முழுசா ஒப்படைக்கிறாரு. ஒரு 12 வயசு இருக்கும் குழந்தைக்கு. ஈசாக்க குடும்ப பலி செலுத்துறாரு, தூக்கிட்டாரு. கை வெட்டுறது கழுத்துக்கிட்ட கத்தி எடுத்துன்னு போகும்போது இயேசு கிறிஸ்து மூலமா நிப்பாட்டுறாரு. அங்க மிகாயேல் தூதன் இயேசு கிறிஸ்து தான். நீ பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதுன்னு டெஸ்ட் பண்ணுவார் நம்மள கூட. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். அதுக்குதான் எரேமியாவை கொடுத்திருக்காரு. பாருங்க, அவரு தனிமை. இவரு எச்சரிப்பு சொல்றத பார்த்து அந்த மாம்ச இஸ்ரவேலர் சொல்றாங்க, 10 கோத்திரம் போயிட்டீங்க, 10 கோத்திரம் விக்கிரக ஆராதனால அசிரிகள் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு எரேமியா சொல்றாரு. ஆனா மாம்ச இஸ்ரவேலர் என்ன பண்றாங்க? எசேக்கியா காலத்துல இருக்கிற மாதிரி சமாதானமா இருக்கும், நம்மள யாரும் பிடிக்க மாட்டாங்க, தேவனுடைய ஆலயம் இருக்குது எங்க எருசலேம்ல, அதை பார்த்து ஜெபம் பண்ணா விடுதலை பண்ணிடுவார் தேவன் அப்படின்ட்டு பொல்லாத வழியில் நடக்கிறாங்க. நல்ல வழியில் நடந்தா, திரும்பி நின்றா தேவன் விட்டுருப்பார். பிரியமானவர்களே, நம்மளுக்கு இது எச்சரிப்பு இல்லையா? நாமளும் நல்ல வழியில வந்தா இந்த வனாந்தர பயணத்திலே தேவ சமாதானத்தை தேவன் தர்றதுன்னு சொல்றாரு. பாருங்க, அவர் என்ன பண்றாங்க? அவரை தனிமைப்படுத்துறாங்க. தேவன் சொல்றாரு ஃபேமிலியை விட்டுட்டு வான்னு, கல்யாணம் பண்ணிக்காதுன்றார், பண்றாரு. தனிமை லைஃப், ஊரார் வெறுக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி எரேமியாவை புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா தெரியும், ரொம்ப பாரம் சுமந்து அன்புள்ளவரா, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளையா அவர் வாழ்ந்தார். இப்போ நம்மளுக்கான பாடம், நாமளும் பிரியமுள்ளவர்களா இருந்தா இந்த வனாந்தர பயணத்துல மாம்ச இஸ்ரவேல் மாதிரி முறுமுறுக்காம இருந்தா கிறிஸ்துவோட ராஜ்யத்துல யுகாயுகமா அழியாமையை பெற்று மகிமையில கிறிஸ்துவோடும் அப்போஸ்தலரோடும் கன்னிமரிகளோடும் நம்ம இருப்போம். பாருங்க, கல்தேயர் உங்களை சிறைபிடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. சிறைபிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க 70 வருஷம் கழிச்சு திரும்பி வருவீங்கன்னு சொல்றாரு. எங்க படிக்கலாம்னா தானியேல் புஸ்தகத்துல அதை படிக்கலாம். தானியேல் படிச்சிருக்காரு இவர் புஸ்தகத்தை. சரிங்களா? அதனால அவர் பாரத்தோட ப்ரே பண்ணியிருக்காரு. நம்ம பாரத்தோட அதிகாலைல ப்ரே பண்றோமா? நம்மள ஏசுறவங்களுக்காகவும் நம்மள பாவத்துல விளை வச்சவங்க, அவங்களும் கிறிஸ்துவோட புள்ளதான், அவங்களும் திரும்பி வர்றன்ட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்றோமா? நம்ம பிள்ளைகள் கெட்டு போயிட்டு கொண்டிருக்காங்க, இல்ல தூஷித்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்தண்டையில வரணும்னு நம்ம ஜெபம் பண்றோமா? ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தேவன் விரும்புறார். பாருங்க, அவருக்கு பிராக்டிக்கலா தேவன் சில காரியத்தெல்லாம் சொல்றார். அவரு கிணத்துல இறக்கி விடுறாங்க. அதுவும் சாதா கிணறு இல்ல, உளையான சேர் இருக்கிற கிணறு. தண்ணி இருக்கிற கிணறுனா கூட பரவாயில்ல, அதுல அப்படியே முழுங்குறாரு பிராக்டிக்கலா. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? தேவன் சொல்றாரு, நொறுக்கப்பட்டார், ரொம்ப நொறுக்கி இருக்காரு. அப்போ எங்கிருந்து எங்கன்னா கானான்ல இருந்து ஈராக் வரலாம். சரிங்களா? அதுக்கு ஆக்சுவலா 900 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு தூரம் ஒரு போயிட்டு ஒரு மார்க்கெட்ல போயிட்டு ஒரு இடை கச்சையை வாங்கு புதுசா, அதை எடுத்துன்னு போயிட்டு நீ எங்க போன? ஈராக்ல போயிட்டு அதை மறைச்சு வச்சுட்டு வான்றாரு. கானான்ல இருந்து ஈராக் 900 கிலோமீட்டர். தேவன் சொல்றாரு,
எரேமியா அதே மாதிரி இட்டுன்னு போயிட்டு அங்க போயிட்டு ஐபிராத் நதியாண்ட போயிட்டு கரையோரத்துல அதை புதைச்சிட்டு வர்றாரு. திரும்பி வர்றாரு 900 கிலோமீட்டர். திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு என்ன பண்றாரு, நீ போய் அதை எடுத்துட்டு வா அப்படின்றாரு. போய் அதை எடுத்து அது குழி நோண்டி எடுக்கும் பொழுது அது என்ன பண்றது, அந்த கச்சை கெட்டு போயிருக்குது. இது மாதிரிதான் இஸ்ரேல் ஜனங்கள் நடக்கும் அப்படின்னு தேவன் சொல்றார். அந்த பொங்குகிற பானை எது? வடக்குல இருந்து பாபிலோனியர், கல்தேயர். அவங்க உங்களை அடிமை பண்ண போவாங்க, பொங்கி வருவாங்க. இதுதான் அதனுடைய தரிசனத்தினுடைய கருத்துன்னு எரேமியாவுக்கு சொல்றார். அதை எடுத்துன்னு போய் அவங்க அந்த 2 கோத்திரம், யூதா பென்யமீன் கோத்திரத்துக்கு சொல்றாரு. அந்த கிராமத்து ஜனங்க அவரை கல்லிலேயே அடிச்சு சாவடிக்கிறாங்க. பாருங்க, தேவனுடைய மனுஷன்தான், தேவனுடைய வார்த்தையை சொன்னவர் தான். தேவன் சொன்னார் தனிமையா கல்யாணம் பண்ணிக்காதன்னாரு, அது பண்ணாரு. சாவுட்டுக்கு போக கூடாதுன்றாரு, அதுக்கு இது பண்றாரு. புலம்ப கூடாதுன்றாரு, அது செய்யறாரு. தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே உபே பண்றாரு. நாம எப்படி பண்றோம்? உபே பண்றோமா? நம்ம உபே பண்ணா கிறிஸ்துவோட ராஜ்யத்துல நிப்போம் அப்படின்னு தேவன் சொல்றாரு. பூமிக்கு அடியில பல நாள் இருக்கிறாரு. சேத்துல அந்த ஊராரு அவங்கள இறக்கி விட்டுறாங்க. நீ அப்படி பண்ற, எங்களுக்கு அழிவு வராது, நீ அழிவு வருதுன்னு தேவன் சொல்றாருன்னு சொல்ற, நாங்க ஜெபம் பண்ணா சரியா போயிடும் அப்படின்றாங்க. பாவ வாழ்க்கையில விக்கிரக ஆராதனையில இருக்கும்போது அதுதான் தேவனுக்கு பிடிக்காத செயல்னு எரேமியா எச்சரித்த போதும் அவங்க அதை இது பண்ணல. சிதேக்கியா ராஜா அப்படி பண்றாரு. கடைசியில சிதேக்கியா ராஜா பாருங்க, கண்ணு குருடாக்கப்பட்டு தான் பிள்ளைங்களை கண்ணு நல்லா தெரியும் போது கல்தையர் என்ன பண்றாங்க, சிதேக்கியாவோட பிள்ளைங்களை சிதேக்கியா ராஜா முன்னாடியே வெட்டி அவருடைய கண்ணை குருடாக்கி பாபிலோனுக்கு கூட்டின்னு போறாங்க. எச்சரிக்கை தர்றாரு. ஆனா பாருங்க, ராஜா அவர் என்ன பண்றாரு, பாலுங்கணத்துல அவர் உள்ள விட்டு பாருங்க, சாதா கிணத்துல விட்டா கூட மீன் இருக்கும், பாலுங்கணத்துல என்னென்ன இருக்கும், சேத்துல உளையான சேற்றுல அவர் உள்ள வச்சு எவ்வளவு குடும்பம் அனுபவிச்சிருப்பார் பாருங்க எரேமியா. ஆனா தூஷிக்கல அவரு. ஆனா வேதனைப்பட்டாரு, தூஷிக்கல. தேவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாருன்ட்டு எரேமியா ரொம்ப இது பண்ணிக்கிறார். புலம்பல்ல ஆகமும் பாருங்க, அவர் புலம்பல அதிகாரினே தீர்க்கதரிசினே சொல்லுவாங்க. கிருபையினுடைய காலம் இது, நம்மளுக்கு எச்சரிக்கை பண்றார். சரிங்களா? எரேமியா 5:16 பாருங்க, தனிமையா உட்கார்ந்துருக்காரு. பரியாசம் பண்றாங்க எல்லாரும், நாங்கெல்லாம் நல்லாதான் இருப்போம்ட்டு அந்த 2 கோத்திரத்தை சொல்றாங்க. பரியாசம், எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஒரு பாரத்தோட இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் திரும்பி வரணும்ட்டு அவர் பாரத்தோட பண்றாரு. 5 ராஜாக்கள் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்த ஒரே தீர்க்கதரிசி எரேமியா தான். சரியா? அப்போ அன்னைக்கு அவரை பார்த்து பயப்படாதுன்னு சொன்னாரு தேவன், இன்னைக்கு நம்மளை பார்த்து பயப்படாதுன்னு சொல்றாரு. நாம சின்ன புள்ளன்னு சொல்லணும்ட்டு நம்ம சொன்னா கூட அவர் சொல்றாரு, இல்ல, நீ என்னுடைய பார்வைக்கு அருமையான பெரிய புள்ள, நீதான் ராஜா, நீதான் ராஜாத்தின்னு நம்மளை பார்த்து சொல்றாரு. சரியா? நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய மெயின்டு நம்ம அது மாதிரி உள்வாங்கி பிரதிபலிக்கிறோமா? புலம்பல் 3:21 சொல்றாரு. சரியா? நான் நிர்மூலமாகாது இருப்பது தேவ கிருபை அப்படின்றார். 31வது வசனத்துல சொல்லுவாரு. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் சஞ்சலத்தை நீக்கிடுவார் அப்படின்றார். அப்போ இதெல்லாம் எதுக்காக? சகலமும் நன்மைக்கு நம்மளுக்கு ஏதுவா நடத்துறதுக்காக. சரிங்களா? எரேமியா 12:1 சொல்லுவாரு, துன்மார்கள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா தேவருடைய கோபம் வந்தா அவங்க ஒண்ணும் இல்லாம ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அவருக்கு புண்ணு வந்திருக்குது. அதாவது எரேமியா 15ஆம் அதிகாரம் 18வது வசனம், அவருக்கு ஆறாத புண்ணு வந்திருக்குது, சுகர் வந்திருக்குது. ஆனா தாங்கிக்கிறார் எரேமியா. அது மாத்திரமில்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு 20ஆம் அதிகாரம் 17வது வசனம் எரேமியால, நான் தாயின் வயிற்றிலே செத்து இருக்கலாமே நானு அப்படின்ட்டு அவரு புலம்பி இருக்கிறார். ஏன்னா அவ்வளவு வேதனை, தனிமை, உளையான சேற்றுல கல்லில் அடிச்சு அவரை சாவடிச்சிருக்காங்க. அப்போ அப்படியெல்லாம் கதறி இருக்கிறார். யாருக்காக? தேவனுடைய வார்த்தையை சுமந்ததுனால. பிரியமானவர்களே, பேதுரு பாருங்க, தலைகீழா சிலுவையில் அடைக்கப்பட்டிருக்கார். இந்தியாவுல தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷமா சொன்ன வந்த இயேசு கிறிஸ்துனுடைய சீடர் தோமா பறையுமல்ல, அவர் இறந்த இடம் இருக்கு பாருங்க. துன்பப்படுவாங்க, தேவ மனதாய் நடக்க விரும்பினாங்க, எல்லாரும் துன்பம் தான். அப்போ நாமளும் பாருங்க, எரேமியா மூலமா நம்மளுக்கு சொல்றாரு, நாமளும் துன்பத்தை அவர் மாதிரி அனுபவிச்சா கிறிஸ்துவோட ஆளுகை செய்யற பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்றாரு. அப்போ நாம
ஒவ்வொரு நாளும் நம்மள வளர்த்துக்கணும். ஒரு மரம் வளர்ற மாதிரி, ஒரு தாய் வயித்துல ஒரு சிசு வளர்ற மாதிரி கிறிஸ்துவனுடைய கருவை ஞானஸ்நானத்துல வாங்கியிருக்கோம். அது நாளுக்கு நாள் வளர்க்கணும். ஒரு டேபிள் மாதிரி இருந்துடக்கூடாது. உயிர் இல்லாதது அந்த ஒரு மரக்கழ, ஒரு டேபிள் கட்லி அது மாதிரி இருந்துடக்கூடாது. உயிர் உள்ளவர்கள் நாம. சரிங்களா? உயிர் உள்ளவர்கள். அப்ப டே பை டே நம்ம வளர்ந்து கொண்டிருக்கணும். ஞானஸ்நானம் வழியா நம்மளுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்குது. வெளிப்படுத்த சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல சொல்லுவாரு, உன்னுடைய கிரீடத்தை மத்தவங்க எடுத்துக்கொள்ளாத மாதிரி ஜாக்கிரதையா போராடுன்னு சொல்றார் தேவன். கிறிஸ்து மூலமா சொல்றார், ஜாக்கிரதையா போராடணும். தைரியமா போராடினா நம்மளுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் அப்படின்னு தேவன் சொல்றார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பொறுமையா சிக்ஷைய தேவன் நம்மள பரலோகத்துக்கு நம் பாக்கியவான்றதுனால சிக்ஷையை அனுமதிக்கிறார். அதனால பொறுமையா இருந்தா நம்ம கிறிஸ்துவுடைய அந்த ஈடுபலி என்ன நாளுக்கு நாள் என்ன வழி நடத்துது அப்படின்ட்டு உண்மையா உணர்ந்தா, எரேமியாவை போல பாரத்தை சுமந்தவனா நம்ம தனிமையா இருந்துக்கலாம், சிக்ஷைகளை அனுபவிக்கலாம், நாம ஏண்டா பிறந்தோன்னு கூட நம்ம இருக்கலாம். இது எல்லாம் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள் நாமன்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றார். எரேமியாவை உயர்த்தினதை போல நம்மளை கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் உயர்த்துவார். இந்த 3வது உலக போர் நெருங்கி கொண்டிருக்குது. லவோத்கேயா சபையில் நாம இருந்து கொண்டிருக்கிறோம். கடைசி கால பாத அங்கம் நாம துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். யாராலனா சாத்தான் நம்மள பரலோகத்துக்கு போகக்கூடாதுன்னு உலகத்தையும் இச்சைகளையும் காமிப்பான். நம்ம எல்லாத்தையும் உதறி தள்ளணும். எரேமியா போல நம்ம புலம்பலாம், ஆனா கிறிஸ்தண்டையில தான் புலம்பணும். நம்முடைய கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும், நம்முடைய வேதனைகள் எல்லாம் தீர்க்கப்படும். எங்க? கிறிஸ்துவோட ராஜ்யத்துல. இந்த வனாந்தர பயணம் வேணாம். பாருங்க, யூதர்களுக்கு அவர் எச்சரிக்கை பண்ண, யூதா கோத்திரத்துக்கு எச்சரிக்கை பண்ணார். அவங்க திருந்தல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆலயம்ட்டு சாலமோன் ஆலயத்தை விக்கிரகம் மாதிரி பார்த்துட்டாங்க. ஜெபம்னா போதும் விடுதலை பண்ணுவார்னு. ஆனா ஜெபம் பண்றதை விட முக்கியம் குணலட்சணத்துல மாறணும்னு எரேமியா சொல்றாரு. அதை அவங்க ஏத்துக்கல. ஆனா அதுக்கப்புறம் பாபிலோனியர், கல்தேயர், அந்த நேபுகாத்நேசர் என்ன பண்றாரு? தேவன் தான் அனுமதிக்கிறாரு. அது பிரச்சனைய வந்து அந்த எருசலேம் தேவாலயத்தை பொண்ணு வெறும் ஃபுல்லா கோல்டு தான், கதவு ஜன்னலு எல்லாம் கோல்டு, எல்லாத்தையும் உருக்கி அந்த அவங்களுடைய எல்லா மதிலையும் உடைச்சிட்டு போறாங்க. எருசலேம் தேவாலயத்தை நிர்மூலமாக்கிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு 70 வருஷம் துன்பப்படுறாங்க. தானியேல் பாருங்க, அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. தானியேல் பாருங்க, அந்த தேவாலயத்தை நோக்கி, அந்த இடத்தை நோக்கி அவரு ப்ரே பண்ணியிருக்காரு. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. திரும்பி வராங்க. அப்போ ஒரு அன்புள்ளம் கொண்ட எரேமியாவை போல நம்ம இருந்தா தேவன் நம்மள உயர்த்துவார், ராஜ்யத்துல வைப்பார். சரிங்களா? நம்ம பொறுமையா தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் மட்டும் கீழ்ப்படியணும். அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆடுகள் போல அவர் பின்னாடி செம்மறி ஆடு போல வரணும். வெள்ளாடு போல இருந்தா நாம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க இல்லை. சரிங்களா? மேய்ப்பன் நம்மளுக்கு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ நம்ம கூட இருப்பவங்க தவறி விழுந்திருப்பாங்க, அவங்களையும் நம்மளை கூட்டிட்டு வரணும். அவங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கும் நம்ம உதவலாம். ஆனா அவனுடைய கெட்ட குணத்துக்கு மட்டும் நம்ம உதவக்கூடாது. நீதி, அன்பு என்ற நரம்புலால நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோட நரம்பு நமக்குள்ள வேலை செய்யணும். ஞானம், வல்லமை என்ற நரம்பு நம்ம கூட தேவனோட குரல் கிறிஸ்து மூலமா கேக்குது. அது என்ன பண்ணும்? அவருடைய சத்தத்துக்கு மட்டும் நம்ம இது பண்ணணும். எரேமியா தேவனுடைய சத்தத்துக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சது போல நாமளும் இருக்கணும். சரிங்களா? இந்த உலகத்தினுடைய சாத்தானுடைய சத்தம் உலக ஜனங்கத்துக்கு கேக்குது, அது மாதிரி நாம இருந்துடக்கூடாது. உண்மையுள்ள ஆடுகள் நாம. அப்போ நம்ம யார் பண்ணோம்? நல்ல மேய்ப்பனா இருக்கிற கிறிஸ்துவோட சத்தத்துக்கு மட்டும் டே பை டே காதை கொடுத்து கேட்டா போதும். தேவன் கிறிஸ்து மூலமா கிரியை பண்ணுவார். அந்நிய சத்தத்துக்கு நாம காது கொடுத்துடக்கூடாது. கர்த்தர் தான் என் மேய்ப்பன், அவர் எனக்கு போதும், அவர் மட்டும் போதும், அவர் என்ன ராஜ்யத்துல கண்டிப்பா சேர்ப்பார் அப்படின்றத நம்ம பண்ணும். அவங்க ஆலயமா அந்த விக்கிரகத்தை மாதிரி அதை பார்த்துட்டாங்க. நாம தான் தேவனுடைய ஆலயம். பாருங்க, தாவீது தன்னுடைய இருதயத்துல ஒரு பொருத்தனை பண்ணிக்கின்னு அதை செய்தார். தேவனோட புள்ள மூலமா செஞ்சார். ஆனா புள்ள விலகிட்டான். அப்ப பாருங்க, அதனாலதான் அந்த 2 கோத்திரம் மட்டும் தேவன் பண்ணார். அதுவும் சாலமோனுடைய நல்ல கிரியைக்காக இல்ல, தாவீது மேல வச்ச என் இருதயத்துக்கு ஏத்தவன்ற பேர் வாங்கின அவனால. அப்போ பாருங்க, அந்த சாலமோனை விட பெரியவர் நம்ம கூட இருக்கிறார்.
அவர் நம்மளை வழி நடத்துவார், பரத்துக்கு நடத்துவார், நம்மள பாதை காட்டி கெட்ட கல்லு நம்மள சிலை மாதிரி நம்ம உதவாத சிலைய அழகான சிலையா மாக்குறார். நம்ம கிட்ட இருக்கிற கழிவு அதை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்குறார். நம்ம கிறிஸ்தண்டையில போனா அவர் நம்மளை செதுக்கி மறுரூபமாக்கி நம்மள என்ன பண்ணுவார், ராஜ்யத்துல சேர்ப்பார். சரிங்களா? நம்ம தூய்மையா தேவன் எனக்குள்ள வாசம் செய்கிறார். நாம தான் தேவனுடைய ஆலயம். 1 Corinthians 3:16 சொல்லுது. அப்ப நாமனா நம்முடைய சிந்தை தேவனுடைய ஆலயம். நம்முடைய பேச்சுல, நம்முடைய செயல்ல கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும்னா, மகிமையில காமிச்சனா நம்ம ஆலயமா எரேமியாவை போல உயர்த்தி கிறிஸ்துவோட ராஜ்யத்துல வச்சு இந்த உலகமே நாம தேவனுடைய ஆலயன்றத பார்க்க வைப்பார் கிறிஸ்து. சரியா? அப்போ யாக்கோபோட தேவன் தான் நம்முடைய தேவன், யோபோட தேவன் தான் நம்ம தேவன். நம்ம அப்பாங்க, பரலோகத்தினுடைய தேவன் நம்ம அப்பா. வெளியில அதிகாலை குளிர்ச்சியான வேலை போய் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம அப்பாவோட கிரியைங்க அது. எரேமியாவை போல அன்புள்ளவர்களா நம்ம புலம்பி இருக்கலாம். சரிங்களா? முறுமுறுக்காம நடந்தா தேவன் நம்மை ஆசீர்வதித்து பரத்துல சேர்ப்பார். பொறுமையோடு கேட்ட உங்களையும் என்னையும் தேவன் தாம் ஆசீர்வதித்து பரத்தில் சேர்ப்பாராக. ஆமீன்.